கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்திடம் கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் அகிலா. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் விஜய் வசந்த், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரான தாரகை கட்பத்துக்கு ஆதரவாக 50க்கும் மேற்பட்ட பகுதிகளில் வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். பாலவளாய் பகுதியில் வருகை தந்த விஜய் வசந்துக்கு அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் தாரகை கட்பத்துக்கு ஆதரவாக கைச்சின்னத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் வாகன பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் வசந்த் பாஜகவின் பிரிவினை அரசியல் இந்த முறை செல்லாது எனவும் மத்தியில் இந்த முறை ஆட்சி மாற்றம் வரும் எனவும் கூறியதோடு மக்களின் வளர்ச்சிக்காகவும் எழுச்சிக்காகவும் பாடுபடும் காங்கிரஸ் கட்சிக்கு கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கூறி தேர்தல் பிரச்சாரம் செய்தார். இன்று தேர்தல் வாகன பிரச்சாரத்தை விளவங்கோடு இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் தாரகை கட்பத்துக்கு ஆதரவாக பாலவளை பகுதியில் தொடங்கிய விஜய் வசந்த் மேற்கோடு, மேப்பாலை, படச்சமூடு, அருமனை, பத்துக்காணி போன்ற 50க்கும் மேற்பட்ட பகுதியில் வாகன பிரச்சாரம் செய்யும் விஜய் வசந்த் இறுதியாக ஆறுகாணி பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்து பின்பு மத்திய உணவுக்கு பின்னர் பத்மாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணலிக்கரை பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கி மூலச்சல், மேட்டுக்கரை, நடுக்கரை போன்ற பகுதிகளில் வாகன பிரச்சாரத்தில் ஈடுபடும் விஜய் வசந்த் இறுதியாக புதுப்பள்ளி பகுதியில் இரவு தனது வாகன பிரச்சாரத்தை முடிக்கிறார். இந்த வாகன பிரச்சாரத்தின் போது கூட்டணி கட்சியை சார்ந்த தொண்டர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். அகிலா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.